হেফাজত ইসলাম বাংলাদেশের পক্ষ থেকে সারা দেশব্যাপী হিন্দুদের বাড়ি মন্দির। আলহামদুলিল্লাহ, আপনারা আমাদের নাম্বারটা নেন 01711। பங்களாதேஷ் நாட்டில் தற்போது நிலவும் அசாதாரண சூழ்நிலை அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் அங்குள்ள பள்ளிவாசலில் உள்ள மைக்கில் அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு அந்த பள்ளிவாசல் தலைவர் ஒரு அறிவிப்பை செய்கின்றார். இது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. அவர் செய்யும் அறிவிப்பு இதுதான். இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. அனைவரும் கவனமாக கேளுங்கள். இந்த அசாதாரண சூழ்நிலையில் நம் அக்கம் பக்கத்தில் வசிக்கும் சிறுபான்மையின இந்து மக்களின் உயிர்களை உடைமைகளை காத்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது நமது கடமையாகும். இந்த நேரத்தில் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமூக அமைதியையும் ஒற்றுமையும் நிலைநாட்ட வேண்டும். இது முக்கியமான அறிவிப்பு. அனைவரும் கேளுங்கள். இதுதான் அந்த தலைவர் அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு செய்யும் அறிவிப்பு. மேலும் சொன்னதை செய்யும் விதமாக இந்துக்கள் வழிபடும் அங்குள்ள ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று இரவில் இஸ்லாமியர்களே பாதுகாப்பு வழங்கி கோவில் வாசல் முன்பு காவலுக்கு நின்று வருகின்றனர். இதோடு நிற்கவில்லை. பங்களாதேஷில் சிறுபான்மையினராக வசிக்கும் ஒவ்வொரு இந்துக்களின் வீடுகளுக்கும் சென்று மைக்கேல், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம், நீங்க பதட்டமோ அச்சமோ அடைய வேண்டாம், உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம், ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என கூறி தங்களது தொலைபேசி எண்களை கொடுத்துவிட்டு செல்கின்றனர் இஸ்லாமியர்கள். அசாதாரண சூழ்நிலை நிலவும் இந்த நேரத்தில் சமூக விரோதிகளால் தன்னாட்டில் உள்ள சிறுபான்மையின இந்துக்கள் மற்றும் அவர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என அவர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு சமூக நல்லிணக்கத்தை பேணும் இஸ்லாமியர்களின் செயல் பலரையும் நெகிழ வைத்துள்ளது. আসসালামু আলাইকুম। একটি বিশেষ ঘোষণা সম্মানিত এলাকাবাসী বৈষম্য বিরোধী ছাত্র আন্দোলনের পক্ষ থেকে আপনাদেরকে অনুরোধ করা যাচ্ছে যে দেশের এই উত্তপ্ত পরিস্থিতিতে আমরা যেন সাম্প্রদায়িক সম্প্রীতি বজায় রাখি এবং পরাজিত কুচক্রী মহলের হাত থেকে প্রত্যেক সংখ্যালঘু সনাতন ধর্মী এবং জনসাধারণের জানমালের নিরাপত্তা দেওয়া আপনার, আমার এবং সকলের দায়িত্ব। তাই আমরা সবাই যেন সচেতন থাকি। আলহামদুলিল্লাহ, আপনারা আমাদের নাম্বারটা নেন 01711।